வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வசனங்களில் ஆண்டவருக்காய் அக்கினியாய் எரிந்து பிரகாசித்த ஊழியக்காரர் யோவான் ஸ்நானகனின் மரணத்தை பற்றி வாசிக்கலாம். இந்த பகுதியை ஆழமாக தியானிக்கும் போது பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த ஏரோது ராஜா தன் சகோதரனின் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டிருந்தான். ஆம், பாவம் குடும்பங்களை பிரிக்கிறது. தன் பாவத்தை தண்டித்த யோவான் ஸ்நானகனை அவர் நீதிமான் என்று அறிந்தும் சிறையில் அடைத்து வைக்கிறான். ஆனால் யோவான் சிறையில் இருந்தாலும் ஏரோது யோவானை பார்த்து யோவானுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி விருப்பத்தோடே செய்து வந்தான் என வாசிக்கிறோம். யோவான் சாதாரண பிரசங்கி அல்ல. எப்பொழுதெல்லாம் ஏரோது யோவானை பார்க்க வந்தானோ அப்பொழுதெல்லாம் யோவான் இந்த விபச்சார பாவத்தையும் குறித்து அழுத்தமாக எச்சரித்திருப்பார். ஆண்டவரின் நற்செய்தியையும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் கட்டாயம் கூறியிருப்பார். ஆனால் நிர்வாக சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்த ஏரோது ஆன்மீக காரியங்களுக்கு செவி மடுக்கவில்லை. தன் வசதிப்படி கீழ்ப்படிந்தான். பாவம் கண்களை மறைத்து விடுகிறது. ஆண்டவர் நம் வாழ்வில் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். பாவத்தோடு நெருக்கமாய் இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் உணர முடியாது. நாம் ஆண்டவருக்கு நம் வசதிப்படி கீழ்ப்படுகிறோமா அல்லது ஆண்டவரின் வசதிப்படி கீழ்ப்படுகிறோமா? ஏரோதுவிற்கு மனம் திரும்ப பல வாய்ப்புகளை ஆண்டவர் யோவானின் மூலமாக கொடுத்திருந்தார். ஆனால் பாவத்தோடு அவன் இருந்த நெருக்கம் அந்த பொன்னான வாய்ப்புகளை வீணாக்க செய்துவிட்டது. கடைசியில் தவறான வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறான். தவறான வாழ்க்கை தவறான வாக்குறுதியை கொடுக்க வைத்து அந்த தவறான வாக்குறுதி தவறான விளைவை கொண்டு வந்தது. மேலும் பாவம் அந்த சிறு பெண்ணின் களங்கமற்ற மனதையும் பாதித்தது. யோவானின் தலையை அந்த தட்டில் எடுத்து கொண்டு தன் தாயிடம் நடந்து செல்லும்போது அந்த சிறு பெண்ணின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆம், பாவம் கொடூரமானது. பிரியமானவர்களே, பாவத்தின் விளைவுகளை நாம் இங்கே பார்க்க முடியும். பாவம் குடும்பங்களை பிரிக்கிறது. பாவம் கீழ்ப்படிய விடாமல் கண்களை மறைக்கிறது. பாவம் மனம் திரும்ப நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் தரும் வாய்ப்புகளை தடுக்கிறது. பாவம் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கின்றது. பாவம் சிறு பிள்ளைகளின் மனதையும் கெடுத்து விடுகிறது. அன்பானவர்களே, பாவத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்களா அல்லது சில பாவங்களை மட்டும் உங்கள் வாழ்வில் தொடர அனுமதிக்கிறீர்களா? ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எச்சரிக்கிறார். கவனமாயிருப்போம், விழிப்பாயிருப்போம், பாவங்களுக்கு விலகி இருப்போம். ஆண்டவர் நமக்கு தரும் வாய்ப்புகளை தவறவிடாதிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.